கரூர் வெண்ணிமலை பாலசுப்ரமணியம் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கரூர் எம்பி ஜோதிமணி குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பின் அடிப்படையில் கோவில் ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து வருகின்றனர். ஆக்கிரமிப்பு நிலங்களுக்கு சீல் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கரூர் எம்பி ஜோதிமணி குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன். வணக்கம் அருள், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கரூரை அடுத்த வெண்ணமனையிலிருந்து அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இனாம் நிலங்கள் அந்த பகுதியில் கிராமங்களில் இருக்கிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்ன வடுகுப்பட்டி அப்படிங்கக்கூடிய இந்த ஏரியா அளவு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு சீல் வைப்பதற்காக இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் வருகின்றனர். அதிகாரிகள் அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி எம்பி ஜோதிமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் இந்த பகுதியில் திரண்டு அந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதம் ஈடுபட்ட நிலையில சுமார் 3 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் கலந்து செல்லாததால் அவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். இதற்கிடையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களின் ஒரு பகுதியினர் கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நாவல் நகர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அவர்களையும் போலீசார் கைது செய்து தற்போது மண்டலத்தில் அடைத்து வைத்துள்ளனர். அங்க போய் ஸ்டே வாங்கிக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க கவுண்டரே போடலீங்க சார். எப்படி ஸ்டே கிடைக்கும்? கவுண்டர் போட்டா தான் கிடைக்கும். 56 கேஸ்ல நாங்க எந்த விதமான கையில கவுண்டர் போடல. ஆனா கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட் நினைக்கிறோம் சார். கவுண்டர் போடுங்க. ஏன் போட மாட்டீங்க? அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. முதல்லயே 56 கேஸ்ல ஒரு கேஸ் அது வேற விஷயம். போட வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா? இந்த நாள் பார்த்து நீங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.